குட் மார்னிங் பிள்ளைகள். மறுபடியும் ஒரு புதிய பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் கடவுளுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பிள்ளை. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபரை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அவங்கள குறித்த ஒரு வரலாற்று பதிவொன்றை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இரண்டாம் எலிசபெத், குயின் எலிசபெத் II அவங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைய காலகட்டங்களில் அவங்க உயிரோடு இல்லை. ஆனாலும் அவங்கள பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க மகாராணியாக பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க பிள்ளைகள். ஆலயத்துக்குள்ளே போகும்போது அவங்க முதல் அமர்வில் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த அரச குடும்பத்தில் உள்ளவங்க கையை தொட்டா, அவங்களோட ஹேண்ட்பேக்கை தொட்டா, அவங்களோட கெப்பை கலட்டினா, அப்படியெல்லாம் ஒவ்வொரு அறிகுறிகள் இருக்குது பிள்ளைகள். அந்த அறிகுறிகளை வச்சுக்கிட்டு அந்த பிளாக் கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க கிட்ட வந்துடுவாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் எலிசபெத் மகாராணி அவங்களோட பிரதிஷ்டை முடிஞ்சிட்டு அவங்க மகாராணி ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஆலயத்துக்கு முதல்ல போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் நாளில் அவங்க முதல் அமர்வில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க தலையில் உள்ள அந்த ஹெட்டை அவங்க கலட்டிடுறாங்க. கலட்டினோன்னே எல்லா மக்களும் எல்லாருமே பாதுகாவலர்கள்லாம் பயந்துடுறாங்க. என்னடா திடீர்னு மகாராணி தன்னுடைய தலையில் உள்ள அந்த ஹெட்டை கலட்டிடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இந்த இங்கிலாந்து நாட்டுக்கும் நம்ம அரசாட்சி செய்கிற அநேக நாடுகளுக்கும் நான் மகாராணியாக இருந்தாலும் என் ஆண்டவர் முன்பதாக நான் ஒரு சாதாரண நபர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள். பாருங்க, ஒரு மகாராணியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இன்றைக்கும் நாம் வேதத்தில் ஒரு அழகான மனன வசனத்தை நாங்கள் காண போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் பிள்ளைகள். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமா பிள்ளைகள், நம்ம ஆண்டவரோட எப்படி கிட்டி சேர முடியும்? நம்மக்கிட்ட தாழ்மை இல்லைன்னா நம்மளால் நிச்சயமாக ஆண்டவரோட கிட்ட போய் சேரவே முடியாது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போதும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் தாழ்மைன்றது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிள்ளைகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவர் முன்பதாக நாம் தாழ்மைப்படணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் நல்லா ஜெபிக்க முடியும், என்னால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது பிள்ளைகள். எந்த நேரத்திலையும் நாம் ஆண்டவர் முன்பதாக நம்ம ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். டீச்சர் அதுக்கு அழகான 2 உதாரணங்கள் சொல்ல போகிறேன். சரியா? நமக்கு மூங்கில் மரம் நல்லாவே தெரியும். நான் படத்தில் காற்றை பாருங்க, நிறைய பேருக்கு சில நேரம் மூங்கில் மரம் தெரியாமல் இருக்கலாம். மூங்கில் மரம் ரொம்பவுமே உயரத்தில் வளரக்கூடிய ஒரு மரம் பிள்ளைகள். அது ரொம்ப காலம் தன்னை தயார்படுத்திக்க 5 வருஷம் போகும் அந்த வேரூன்றி அந்த மூங்கில் மரம் வளர்றதுக்கு பிள்ளைகள். அப்போ அது திடீர்னு உயரமாக வளர்ந்துடும். அந்த 5 வருடம் கழித்ததற்கு பின்பதாக அது ரொம்ப உயரமாக வளரும். ஆனால் உயர்ந்தமாக வளர்ந்தாலும் அது என்ன பண்ணுன்னா, அது இந்த நுனி துண்டு எப்பையும் கீழே பார்த்தபடியே இருக்கும். ஒரு நாளும் வானத்தை பார்த்து நிற்காது. அது உலகத்திலேயே மிகவும் உயரமான மரமாக மூங்கில் கணிக்கப்பட்டாலும் அது தாழ்வாக இருக்கு பிள்ளைகள். அது தாழ்வாக கீழே நிலத்தை நோக்கி தான் காணப்படுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரக்கூடிய ஒரு மரமாக கணிக்கப்படுது. பாருங்க, மூங்கில் எவ்வளோ உயரம் வளர்ந்தாலும் அதன் தலைப்பகுதி தாழ்ந்ததாகவே இருக்கும். அதே போல் நெற்கதிர் நல்லா வளர்ந்து நல்ல செழிப்பமான நெற்கதிர் என்றைக்குமே நேராக இருக்காது பிள்ளைகள். அது என்றைக்குமே தாழ்வாகத்தான் இருக்கும். இந்த 2 உதாரணங்கள், இயற்கையின் உதாரணங்கள் நமக்கு கற்பிக்குது பிள்ளைகள். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு, எவ்வளோ தூரம் நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம திறமையானவர்களாக இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம நல்லா டேலண்டடான பிள்ளைகளாக இருக்கலாம், எப்படியான பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகள்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மளை நாம் ரொம்பவுமே தாழ்மைப்படுத்திக்கணும். ஆண்டவர் முன்பதாகவும் சரி, சக மனிதர்கள் முன்பதாகவும் சரி, வீட்லையும் சரி, பெற்றோருக்கும் சரி, நம்மளை தாழ்மை உள்ளவர்களாக காண்பிக்கணும். ஏன்னா
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, யாக்கோபு 4:10 ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள். அது ரொம்பவுமே முக்கியம் பிள்ளைகள். ஆண்டவர் முன்பதாக நம்மளை நாம தாழ்மைப்படுத்தி வைத்துக் கொள்றது ரொம்பவுமே முக்கியம். அதே போல என்னது, அவர் உங்களை உயர்த்துவார். கடவுள் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் பிள்ளைகள் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆண்டவர் முன்பதாக நம்மளை தாழ்த்தணும். நம்ம குயின் எலிசபெத் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ளுகிற விடயம், அவங்க மகாராணியா இருந்தாலும், அவங்க ஒரு பெரிய குயினா இருந்தாலும், அவங்க ஆண்டவர் முன்பதாக அவங்க தன்னை தாழ்த்துறாங்க. அதனால தான் இன்றைக்கும் நாம் அவங்கள பற்றி பேசுகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு ஆட்சியை செய்த ஒரு ராணியாக இந்த சமகாலங்களில் அவங்க கணிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க தன்னை கடவுள் முன்பதாக தாழ்த்தி இருக்கிறாங்க. அதனால கடவுள் அவங்களுக்கான உயர்வுகளையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு குயினாகவும் அவங்கள கடவுள் மாற்றினாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவன் முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் போது நிச்சயமா கடவுள் நம்மளை உயர்த்துவாரு பிள்ளைகள். ஓகேயா? இப்ப நம்ம கண்களை மூடி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். அன்பான கடவுளே, இன்று நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி ராஜா, உங்கள் முன்பதாக நாங்கள் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நாங்கள் எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும், எவ்வளோ படிக்கக்கூடிய திறமை இருந்தாலும், எங்ககிட்ட எல்லா காரியமும் எல்லா விதமான சுகபோகங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்கள் முன்பதாக தாழ்மைப்பட உதவி செய்யுங்க. உங்கள் முன்பதாக தாழ்மைப்பட்டு உங்களால் உயர்த்தப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களையும் அது சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென். தேங்க்யூ பிள்ளைகள். மறுபடியும் ஒரு புதிய பாடத்தினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். காட் பிளஸ் யூ.